ஹாப்பி மார்னிங் காய்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் எர்டிகா. எர்டிகாவில் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தோன்னா ஏசி ஒர்க் ஆகலைன்றது தான். ஏசி ஒர்க் ஆகலைன்னொன்னே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம பார்க்க வேண்டியது கம்ப்ரஸர் ஆன் ஆகுதான் செக் பண்ணணும். ஆன் த ஸ்பாட் ஃபேன் ரன் ஆகுதான்றதையும் செக் பண்ணணும். இந்த வெஹிக்கிள் பொறுத்தவரை ஏசி ஆன் பண்ணோன்னா ஃபேன் ஓடும், பட் கம்ப்ரஸர் ஆன் ஆகலை. கம்ப்ரஸர் கப்ளருக்கு லைன் தான் செக் பண்ணணும். அதெல்லாம் பக்காவாக வந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா மேக்னெட்டிக் கிளச் அதிகமாக பேர்ன் அவுட் ஆகி ஒர்க் ஆகாத ஸ்டேஜில். ஸோ மேக்னெட்டிக் கிளச்சை ரிமூவ் பண்ணி கம்ப்ரஸரோட சென்டர் ஷாஃப்ட்டை ரொட்டேஷன் பண்ணி பார்த்தோன்னா அது டோட்டலாகவே ஜாம் ஆயிடுது. ஸோ இந்த வண்டியில் ஃபால்ட் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. கம்ப்ரஸர் அண்ட் கண்டென்சர் ரெண்டுமே தான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறோம். கண்டென்சர் ஏன் இதில் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா சம்டைம்ஸ் கண்டென்சர் பிளாக் ஆகுறதுனாலையும் இந்த மாதிரி கம்ப்ரஸர் ஹீட் ஆகி சீஸ் ஆகலாம். எப்போதுமே கம்ப்ரஸர் சீஸ் ஆகுது அப்படின்னா கம்ப்ரஸர் ப்ளஸ் கண்டென்சர் மாற்றிட்டா கூலிங்கோட பர்ஃபார்மன்ஸும் பர்ஃபெக்டாக இருக்கும், ஃபியூச்சர்லேயும் ஃபால்ட் வராது. இந்த வண்டியில் எல்லாமே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு வெஹிக்கிள் ஒரு ட்ரையல் எடுத்து பார்த்தோம். வெஹிக்கிள் சூப்பராகவே இருந்தது. நெக்ஸ்ட் ஒரு வெஹிக்கிள் ஒரு ஜென்ரல் செக்அப் பண்ணி கஸ்டமர் கிட்ட ஹாப்பியாகவும் சூப்பராகவும் டெலிவரி பண்ணியாச்சு. தேங்க்யூ.